நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக போகிறோம். பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட போகிறோம். எப்படி இருக்குமோ என்னமோன்னு முதல் முறையாக போட்டில் போகிறோம். கச்சத்தீவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். எங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு முதல் முறையாக எங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் சார். பாதுகாப்பெல்லாம் நல்லா இருக்குது சார். போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் மொத்தம் 15 பேர்கிட்ட வர்றோம். எங்களுக்கு செகண்ட் போட்டு மற்றவங்கலாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சார். சென்னையிலேருந்து 5 பேர் வந்திருக்கோம். எங்கள் தங்கச்சி, எங்கள் பையன், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நான் அந்தோனியாருக்கு ரொம்ப பக்தர். நாங்கள் இந்த வருஷம் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். போலீஸோடைய இதெல்லாம் நிறையா ரொம்ப எங்களுக்கு இதுவாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு இப்போது போட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 மெம்பர்ஸ் அப்படி வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கச்சத்தீவு வருது. வீட்டில் அப்பா வந்திருக்காரு. நாங்கள் தான் ஆசைப்பட்டு சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் போட்டுங்கிறனால நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் இப்போ தான் எங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் ஃபில் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இனி எல்லாம் போய் போட்டில் ஏறி போகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ எல்லோரும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம போய் அங்கே என்னென்ன இருக்குது. ஏன்னா ஐலாண்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீலங்கன் பார்க்கறது. ஸோ அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னு மெயினாக ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க அழகாக பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் யாத்திரிகைகள் எல்லாமே அனுப்புறதுக்கு தொடர்பான முன்னோடி கூட்டங்கள் எல்லாமே நடத்தி நேற்று கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கூட்டங்கள் நடத்தி முன்னேற்பாடுகள்லாம் நல்லபடியாக செஞ்சு இன்னைக்கு முதல் படகு கூட இப்போ ஒரு 7:15 கிளம்பியாச்சு. இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வல்லம், அதாவது நாட்டுப்படகு ஒரு 26 போகிறாங்க. அதுக்கப்புறம் விசைப்படகுல ஒரு 90 படகுல கூட நம்ம பயணிகள் போகிறாங்க. மொத்தம் நமக்கு ஒரு 3996 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சேர்த்து. ஓகே, இதில் பெண்கள் மட்டுமே 782 பேர், ஆண்கள் ஒரு 3031 பேர், குழந்தைகள் ஒரு 183 பேர் போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகள் எல்லாமே அவங்களும் கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்மளுமே ட்ரை ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் பட்டர், பிரெட்டு, ஜாம் அதெல்லாம் கூட கொடுத்து விட்ருக்கோம். ஸோ எல்லாமே பக்காவாக. அதுக்கப்புறம் யாருக்காவது திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு கூட டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் எல்லா பயணிகளுக்குமே நம்ம லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பக்காவாக நம்ம கவர்மெண்ட்லோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி, நாம்ஸ் படி எல்லாமே நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எல்லா துறையோட ஒத்துழைப்போட இந்த இது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஆமாம், அதாவது கஸ்டம்ஸில் பர்டிகுலராக கஸ்டம்ஸில் வணிக நோக்கத்தில் எந்த பொருளையுமே கொண்டு போகக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருள், அதாவது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருள் எதுவுமே அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களுமே ஒத்துக்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன உண்டோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுறோம் சார்.